Unit 6ல 8th sum first one. If cos alpha divided by cos beta equal to m and cos alpha by sin beta equal to n, then prove that m square plus n square into cos square beta equal to n square ப்ரூவ் பண்ணணும். எம்முக்கும் என்னுக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை இந்த மாதிரி எழுதி வேண்டியதான். எம் ஸ்கொயரு என் ஸ்கொயர்னு எழுதி வேண்டியதான். அப்புறம் n ஸ்கொயராக வரணும் ஆன்சர் அவுட் புட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்க? cos alpha by cos beta equal to m and cos alpha sin beta equal to n. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? m ஸ்கொயர் ப்ளஸ் to prove m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் into cos ஸ்கொயர் beta equal to n ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். நான் LHS மட்டும் எடுத்துக்கிறேன். எம்முக்கு என்னது வேல்யூ? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? எம் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா. எம் ஸ்கொயர் முடிஞ்சிச்சு. என் ஸ்கொயர் என்னது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. ஆச்சா, இது தனியாக இருக்குது. இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு இருக்குது LHS. இப்போது இங்கே பாருங்கள், இதை காஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணால் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. புரிஞ்சுதுங்களா? இதை காஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், எதுவும் பண்ணல. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதை காஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டேன் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. அப்புறம் உள்ள மிச்சம் என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருந்து எடுத்துட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குல்ல, ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வெளியே வந்துருச்சு. என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா என்ன வரும்? ஒன்று தானே ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. சைன் ஸ்கொயர் பீட்டானா அது n ஸ்கொயர் தானே இது. ஏன்னா இங்கே பாரு n எடுத்துருக்காங்க. காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா n. இங்கே மிச்சம் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. அப்போது LHS ஈக்குவல் டு RHS. இது ஒன்றா மாறுறதுனால தான் இது தனியாக வந்துருச்சு.